அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெண் மலடாக பிறப்பதில்லை, மலடு ஆண்தான் தேரையர் சொல்லுகிறார். எதை வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், அறிவியல் பூர்வமாகவே நான் சொல்லுகிறேன். ஒரு பெண் பருவமடைகிறாள் என்று சொன்னால் அவளுக்கு கருப்பை இருக்கும், அதிலே கருமுட்டை தொகுப்பு இருக்கும். ஒரு 13 வயதிலிருந்து 15 வயதுக்குள் அந்த கருப்பையின் கருமுட்டை தொகுப்பிலிருந்து ஒரு முட்டை கருப்பைக்குள் வந்து அது வளரத் தொடங்கி, அது வளர்ந்து பிறகு அழுகத் தொடங்கி அது உடைந்து வெளியே வருகிறது. முதல் முறை நடக்கும் பொழுது அந்த பெண் வயதுக்கு வந்து விடுகிறாள், பருவம் அடைந்து விடுகிறாள். அப்படி என்றால் அந்த பெண்ணுக்கு குழந்தை பெறுவதற்கான தகுதி இருக்கிறது. அப்போ பெண் மலடாகவே பிறப்பதில்லை. வயதுக்கே வரவில்லை என்று சொன்னால்தான் அவள் மலடு. வயதுக்கு வந்துவிட்டால் அவளை மலடு என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏனால் குழந்தை பெறுவதற்கான தகுதியை பெற்று விடுகிறாள். கருமுட்டை வேண்டுமென்றால் வளர்ச்சி குறைவாக இருக்கும், அளவு குறைவாக இருக்கும். அதையெல்லாம் உணவின் மூலமாக, சித்த மருந்துகளின் மூலமாக சரி செய்து விட முடியும். ஆனால் ஆணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆண் மலடாக சில பேர் பிறக்கிறார்கள். உயிரணுக்கள் இல்லை, அசோஸ்பைமா என்று சொல்லிவிடுவார்கள். அதாவது விந்து இருக்கும், விரைப்புத்தன்மை இருக்கும். இயல்பாக எல்லோரும் போல் தாம்பத்தியம் கொள்ள முடியும், விந்து எல்லாம் வரும். இருந்தாலும் அவனுக்கு ஒரு குழப்பம், விந்து வருகிறதே. அந்த விந்து என்பது தனி, அதில் உயிரணுக்கள் இருக்க வேண்டும். அதில் 40 லட்சம் உயிரணுக்கள் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். நவீன மருத்துவம் அதை தான் வகுத்து வைத்திருக்கிறது. அந்த உயிரணுக்கள் ஒன்று கூட இல்லை என்று சொன்னால் அதை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு சித்த மருத்துவத்தில் சில மருந்துகளை சொல்லியிருக்கிறார்கள். சித்த மருத்துவத்தில் சில மருந்துகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த மருந்துகள் அல்மா சித்த மருத்துவ குழுமத்தில் கிடைக்கிறது. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த மருந்துகளை சாப்பிட்டால் உயிரணுக்கள் மீண்டும் கிடைத்து விடுமா? குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியத்திற்கு உண்டான அளவிற்கு இந்த உயிரணுக்கள் உருவாகிவிடுமா என்று சொன்னால் 50-50 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது பாதி அளவிற்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முழுமையாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இறைவனுடைய முடிவு இது, இறைவனுடைய முடிவு. இந்த ஆண்மகனால் ஒரு குழந்தைக்கு தந்தையாகக்கூடிய தகுதியை இவன் பெற வேண்டாம் என்று இறைவன் முடிவு செய்துவிட்டால் என்ன மருத்துவம் பார்த்தாலும் அவனுக்கு உயிரணு உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி உயிரணு உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது ஓரளவிற்கு சாத்தியக்கூறுள்ள ஒரு மருத்துவம் உலகத்தில் சித்த மருத்துவம் தான். அதில் அல்மா சித்த மருத்துவமனை சிறந்து விளங்குகிறது. அதனால் இதில் ஒரு சிறப்பு மருத்துவர் இருக்கிறார், மருத்துவர் சங்கரானந்த். அவருடைய தொலைபேசியின் எல்லாம் கீழே போகும். அவரை நீங்கள் அழைத்து இதற்குரிய விளக்கங்களை கேட்டால் உங்களுக்கு சரியான விளக்கத்தை அளித்து, ஆண் மலட்டுத்தன்மையில் உள்ளவர்கள் அவரை சந்தியுங்கள், நேரடி ஆலோசனை பெறுங்கள். ஆனால் முழுமையான உறுதி என்பதை எங்களால் தர இயலாது. இப்படி பேசுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். என்னையா இது, ஒரு மருத்துவமனையை நடத்தி கொண்டிருக்கிறார், இத்தனை மருத்துவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், சித்த மருத்துவத்தில் எல்லாம் முடியும் என்று சொல்லுகிறார், இருந்தாலும் இதில் மட்டும் கொஞ்சம் பின்வாங்குகிறாரே என்று சொன்னால் உண்மையை உண்மையாகத்தான் உரைப்பது இந்த அல்மா சித்தா வேலாயுதத்துடைய பேச்சு. பகலில் ஒரு பேச்சு, இரவில் ஒரு பேச்சு, கண் விழித்தால் ஒரு பேச்சு, கண்மூடினால் ஒரு பேச்சு, கனவில் ஒரு பேச்சு என்பதெல்லாம் அல்மா சித்தா வேலாயுதத்திற்கு பழக்கமில்லை. இது தெல்ல தெளிவாக உரைத்திருக்கிறேன். வாய்ப்பு இருப்பவர்கள் எங்கள் மருத்துவர் சங்கரானந்த் அவருடைய தொலைபேசியின் கீழே கொடுத்திருக்கிறோம்.
அவரை தொடர்பு கொள்ளுங்கள். மிகச்சிறந்த மருத்துவ நிபுணர் இந்த விஷயத்தில். அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.